வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டான சோயா கறி, அதாவது மீல் மேக்கர் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல மீல் மேக்கரை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ மீல் மேக்கர் எடுக்க போகிறோமோ அது முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அதில் உப்பு சேர்த்துட்டு மீல் மேக்கர் ஆட் பண்ணணும். நான் இங்கே 2 கப் மீல் மேக்கர் ஆட் பண்ணுறேன். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சாஃப்ட் ஆயிரும். சிக்கன் சுவையில் சோயா கிரேவி வேணுமா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம இந்த மீல் மேக்கரை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிக்கன் சாப்பிட்றவங்க கோச்சிக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் சிக்கன் தான், சோயா தான். பட் இந்த மீல் மேக்கரை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணால் சிக்கன் மாதிரி லைட்டாக டேஸ்ட் வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா மீல் மேக்கரை தண்ணியை விட்டு வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தானே தண்ணி இருக்குன்னு இதை அப்படியே தண்ணியோட சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் இதோட டேஸ்ட் அதிகம் பண்ணலாமா? இந்த கறியை நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மீல் மேக்கரை சேருங்க. இது ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இதே கூட நீங்கள் ஒரு செப்பரேட் ஸ்நாக்ஸாக செய்யலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மீல் மேக்கரில் உப்பும் மிளகாத்தூளும் கொஞ்சம் சீரகம் மட்டும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்திங்கனாலே சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம மீல் மேக்கர் தண்ணியெலாம் வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும். நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வறுத்துக்கோங்க. இப்போ அதே குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் கூட நல்லா போகணும். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கிடணும். நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் தக்காளி எவ்வளோ தூரம் நல்லா வதங்குதோ அவ்வளோ தூரம் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கிருச்சுன்னா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 பெரிய ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ இதை கிரேவி ஆக்கணும் இல்லையா, அதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்குறது எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிரேவி வரணுங்கிறத பொறுத்து. கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேருங்க, இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடிடலாமா? 2 விசில் இதை விட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி குக்கரில் போடுறதால தக்காளி வெங்காயம் ஈஸியாக மசிஞ்சிரும். குயிக்காக உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். உங்களுக்கு நிறைய டைம் இருந்து பொறுமையாக உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் தாராளமாக இதை கடாயிலே செய்யலாம். பார்த்தீங்களா, இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மேஷர் இருந்தால் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை அதுக்கப்புறம் சேர்த்து கலந்து விடுங்க. இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஊற போட்டு அரைச்சி சேருங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி சேருங்க. கிரேவியோ கறியோ நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு குக்கரை விசில் இல்லாமல் மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது அப்படியே நல்லா வேகட்டும். இதோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ கிரேவி ரெடி. ஃபினிஷிங் டச் கொடுத்துடலாமா? நல்லா பொடியாக நறுக்குன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவுங்க. இந்த கறியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான். கலராக வேணுமா, காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக வேணுமா, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சாச்சு. என்ன தான் ரெகுலராக சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு இதை தொட்டுட்டு சாப்பிட்டாலும் ஸ்பெஷலாக ஒரு ரொட்டி செஞ்சால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? அப்போது ஸ்பெஷலாக ஒரு கார்லிக் டவா ரொட்டி செய்யலாமா? ரொம்ப சாஃப்டான இந்த ரோட்டிக்கு ஈஸ்ட் கூட தேவையில்லை. ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு தயிர் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2ஐயும் கலந்து ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரொட்டி செய்கிறதுக்கான மோர் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் மைதா எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே 1/2 கப் மைதா எடுத்துக்கிறேன். 1/2 கப் மைதாக்கு தான் நான் 1/2 கப் தயிரும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். 1/2 கப் மைதாக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை சேர்த்து பிசைய ஆரம்பிங்க. கண்டிப்பாக முதல்ல கலந்து விட்டுட்டு தான் மோரை சேர்க்கணும். ஏன்னா பேக்கிங் பவுடரும் உப்பும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா தாராளமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். கோதுமை மாவுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, மைதாக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும்.
இது நம்ம எல்லாம் கலந்து பிசைஞ்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பிசைவோம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். உங்களுக்கு இனிஷியலாக பிசைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைங்க. பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபியை நான் கார்லிக் டவா ரொட்டின்னு சொல்லியிருக்கேன். அதனால் 2 பெரிய ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து அதில் குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டை சேர்த்து வதக்கிக்கிறேன். பூண்டு அதுக்குன்னு ரொம்ப கறிக்கிறாதீங்க. ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி வதக்கிக்கோங்க. இதோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துருங்க. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் மாவுக்கு வருவோம். மாவு இங்கே 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை 4ஆக பிரிச்சுக்கலாம். இதை வச்சு தான் பிரிக்கணும்னு நினச்சிக்காதீங்க. 4ஆக பிரிக்கணும், கோடு இல்லாமல் உருட்டணும், அவ்வளோதான். இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வெளிப்பக்கம் நல்லா சாஃப்டாக வந்துடும். கோடு இல்லாமல் உருட்டுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட ரொட்டி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இதை இப்போ தேய்ச்சிக்கலாமா? இதை கண்டிப்பாக மாவு யூஸ் பண்ணி தான் தேய்க்கணும், எண்ணெயை வச்சு தேய்க்காதீங்க. இதை ஓரளவுக்கு கையை வச்சே தட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டுங்க. லைட்டாக உருட்டுங்க. இது திக்காக தான் இருக்கணும். இதை நல்லா சூடான டவாவில் சுட்டெடுக்க போகிறோம். 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததும் கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. உங்களுக்கு சுடுன்னு பயம் இருந்துச்சுன்னா ஒரு துணியை வச்சு அழுத்துங்க. இங்கே நம்மளோட ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெண்ணெயில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதை 1 ஸ்பூன் அளவுக்கு சூடான ரொட்டி மேலே தடவிடணும். இதோ நம்மளோட ரொட்டியெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சோயா கறியும் டவா ரொட்டியும் ஒரு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.